ஒரு கொலைகாரன் ஒரு பாட்டிய கொல்ல வர்றான். அவன் முக அலங்காரக்காரர் மாதிரி வேஷம் போட்டு பாட்டிக்கு சேவை செய்ய வரான். அவனுடைய கைகள் அம்பு வேகத்தில் வேலை செய்யுது. பாட்டிக்கு சௌகரியமா கண்ண மூடி தூங்க வைக்கிறான். ஆனா அவன் சமயம் பார்த்து எதுவும் செய்யல. மாறாக அவன் பாட்டியோட தலையை தடவி பார்க்கிறான். அப்புறம் மூக்கு மேல உரசி குத்துறான். பாட்டி எந்த எதிர்வினையும் காட்டாததால கொல்ல சரியான நேரம்னு நினைக்கிறான். சரியா அந்த நேரத்துல பாட்டி திடீர்னு காலை மடக்கி போடுறாங்க. அவன் கொல்ல வந்ததை சாதாரணமாகவே முறியடிச்சுறாங்க. பாட்டி சும்மா விளையாடுறாங்கன்னு அவன் நினைக்கிறான். ஆனா அவன் திடீர்னு கயிற்றை அறுத்துடுறான். பாட்டி தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவன் கையில மறைச்சிருந்த ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான். அவன் தாக்க தயாராகும் போது பாட்டி பின்னாடி சாய்ந்து குனிஞ்சுடுறாங்க. இதனால அவன் தாக்க முடியாம போயிடுது. அதுல அவன் கையிலேயே வெட்டுப்பட்டுடுது. வலியில சத்தம் போட பாட்டி விழிச்சிடுறாங்க. கொலைக்காரன் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடிக்கிறான். ஆனா பாட்டிக்கு அவனுடைய சதி தெரிஞ்சிருக்கு. இந்த கொலைகாரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டி பாட்டி கயிறு விளையாடலாம்னு சொல்றாங்க. அவள் எதுவும் சொல்லாமலே அவனை தூக்கி தரையில போட்டுடுறாங்க. அவன் தரையில உட்கார்ந்தே திரும்பி தாக்க நினைக்கிறான். ஆனா அவனுக்கு மோசமான நிலைதான் காத்திருக்கு. பாட்டியால தன்னை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் அவன் உடனே விஷப்பொடியை எடுத்து பாட்டிய ஒரே அடியில காலி பண்ண நினைக்கிறான். ஆனா பாட்டி அந்த வாசனைய மோப்பம் புடிச்சு அவன் தாக்குவதற்கு முன்னாடியே அவன் மேல தும்மிடுறாங்க. அந்த விஷப்பொடி முழுக்க அவன் முகத்திலே விழுந்துருது. விஷத்தின் வேகம் அதிகரிக்க அவன் சீக்கிரம் மயங்கி கீழே விழுந்து செத்துடறான்.